அன்பான ஐயா அக்கா சகோதரர்களே, இன்றைய எங்கள் யூடியூப் சேனல் பயணத்தில் உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் செல்லப்போகும் இடம் சென்னை நகரின் இதயத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வடபழனி முருகன் கோவில் அல்லது பழனி ஆண்டவர் ஆலயம். இந்த ஆலயம் நகரின் வாழ்வில் ஆன்மீக ஒளியை வழங்கும், பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றும் தலமாக கருதப்படுகிறது. ஓம். ஆலய வரலாறு. வடபழனி முருகன் கோவில் சுமார் 125 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த காலத்தில் அருணகிரிநாதரின் திருப்புகழ்களும் மற்றும் பழனி ஆண்டவர் அருள்கதைகளும் பரவலாக பாடப்பட்டன. சென்னை நகரின் மையப்பகுதியில் இருந்தாலும் ஆலயத்தின் சூழல் ஒரு புனித மலைப்பகுதியில் இருப்பதைப் போலவே அமைதியும் ஆன்மீக பூரணத்தையும் அளிக்கிறது. இக்கோவிலில் பிரிசைடிங் டீட்டியாக பழனி ஆண்டவர் அதாவது வேலப்பர் அருள்பாலிக்கிறார். இவர் அந்திவேலப்பர் என்ற பெயராலும் வடபழனி ஆண்டவர் என்றும் அழைக்கப்படுகிறார். பூக்கள் சிறப்புகள். ஆலயத்தில் 2 ராஜகோபுரங்கள் காணப்படுகின்றன. கோவிலின் முக்கிய சன்னதி பழனி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஆலயத்தில் நடைபெறும் தினசரி பூஜைகள் மிகுந்த சிறப்புடன் நடைபெறுகின்றன. பக்தர்கள் வெள்ளிக்கிழமைகளில் அதிக அளவில் வந்து முருகன் அருளை பெறுகிறார்கள். கோவிலில் நடைபெறும் ஸ்கந்த சஷ்டி விழா மிகுந்த விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. பூஜை வழிபாடுகள். காலை, மதியம் என 3 நேர பூஜைகள் நடைபெறுகின்றன. அபிஷேகம், அர்ச்சனை, திருவிளக்கு பூஜை போன்றவை பக்தர்களால் விரும்பி செய்யப்படுகின்றன. பக்தர்கள் கடன் தள்ளுபடி, கல்வி, திருமணம், தொழில் போன்றவற்றிற்காக முருகனை வேண்டுகின்றனர். விழா சிறப்புகள். தைப்பூசம் மற்றும் ஸ்கந்த சஷ்டி இங்கு கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. பங்குனி உத்திரமன்று ஆண்டவரின் திருக்கல்யாணம் சிறப்பாக நடக்கிறது. வைகாசி விசாகம் ஆண்டவரின் பிறந்தநாள் திருவிழா என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்றனர். சென்னையின் ஆன்மீக மையம். வடபழனி முருகன் கோவில் சென்னையின் முக்கியமான ஆன்மீக கலாச்சார மையங்களில் ஒன்று. அதிகாலை வேளையிலும் இரவு நேரத்திலும் பக்தர்கள் ஆண்டவரை வணங்கி மனநிறைவை அடைகிறார்கள். செல்வது எப்படி? சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. மெட்ரோ ரயில், பஸ், ஆட்டோ, டாக்ஸி வழியாக எளிதாக சென்றடையலாம். வடபழனி பழனி ஆண்டவர் ஆலயம் சென்னையின் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் வாழும் பக்தர்களின் ஆத்மீக தங்குமிடம். அங்கு சென்று ஒருமுறை வெல்முருகா ஹரஹரா என கூவினால் கூட மனம் நிறைந்து அமைதி தருகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலை. அடுத்த புண்ணியமான ஆலய பயணத்தில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரை முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் அருள்வாராக.